வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிளாஸ் 6 மேத்தமேட்டிக்ஸ் 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் இயல் 3 விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி 3.1 இதன் கீழ் வரக்கூடிய வினா எண் 1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதன் கீழ் 5 வினாக்கள் உள்ளன. அடுத்து வினா எண் 2 கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுக. இதன் கீழ் 2 வினாக்கள் உள்ளன. வினா எண் 3 கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க. இதன் கீழ் 5 வினாக்கள் உள்ளன. வினா எண் 4 மற்றும் வினா எண் 5 ஆகிய வினாக்களை குறித்து மிகவும் தெளிவான விளக்கங்களுடன் இப்பொழுது நாம் காணலாம். பயிற்சி 3.1 பக்கம் 52. வினா எண் 1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ரோமன் லெட்டர் 1 ரூபாய் 3க்கும் ரூபாய் 5க்கும் உள்ள விகிதம். அப்போ இதை எப்படி எழுதலாம்? நம்ம 3:5. அதான் இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது, இதை அடித்து கொடுக்க முடியாது. அதனால் விடை 3:5. இப்போ வினா எண் 2 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம். இப்போ இங்கே பார்த்தோன்னா இது மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குது. அப்படி வெவ்வேறு அலகுகளில் இருக்கும்போது நம்ம விகிதமாக மாற்ற முடியாது. அதனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த 3 மீட்டரை நம்ம சென்டிமீட்டராக மாற்றிக்கிறோம். இப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், அது நமக்கு தெரியும். தேர்ஃபோர் 3 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3 × 100 விச் இஸ் ஈக்குவல் டு 300 சென்டிமீட்டர். இப்போ இந்த 3 மீட்டரையும் நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றிட்டோம். இங்கே 200 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? 300:200ன்னு எழுதுகிறோம். இந்த பக்கம் உள்ள 2 ஜீரோவையும் இந்த பக்கம் உள்ள 2 ஜீரோவையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு விடை என்ன கிடைக்குது? 3:2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ அடுத்த கொஸ்டின் வினா எண் 3 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம். இப்போ இங்கே பார்த்தோம்னாலும் இது கிலோமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா இந்த கிலோமீட்டரில் இருக்கிறத மீட்டராக மாற்றிக்கிறணும். ஏன்னா ரெண்டுமே ஒரே அலகுகளில் இருக்கணும். இப்போ நமக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். தேர்ஃபோர் 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5 × 1000, அதாவது 5000 மீட்டர். இப்போ ரெண்டுமே மீட்டரில் வந்துருச்சு. அப்போ எப்படி எழுதலாம்? 5000:400ன்னு எழுதுகிறோம். இந்த பக்கம் 2 ஜீரோ, இந்த பக்கம் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ மீதம் என்ன இருக்குது? 50:4ன்னு இருக்குது. இப்போ இந்த 50:4 இன்னுமே நம்ம என்ன செய்யலாம்? அடித்து கொடுக்கலாம், அதாவது சுருக்கலாம். நம்ம விகிதங்கள் எழுதும்போது எப்பயுமே எளிய வடிவத்துக்கு கொண்டு வரணும். இப்போ அதனால் மறுபடியும் 50/4ன்னு எழுதிக்கிறோம். 2ஆம் வாய்ப்பாடால் அடித்து கொடுக்கணும். 2 4 25 × 2 50. அப்போ 25/2ன்னு வருது. அதை நம்ம விகிதத்தில் எழுதும்போது 25:2ன்னு எழுதுகிறோம். இதுதான் விடை. இப்போ வினா எண் 4 75 பைசாவுக்கும் ரூபாய் 2க்கும் உள்ள விகிதம். இப்போ இங்கேயும் வெவ்வேறு அலகுகளில் இருக்குது. இது பைசாவில் இருக்குது, இது ரூபாயில் இருக்குது. அப்போ ரெண்டையுமே நம்ம ஒரே அழகாக மாற்றணும். அப்போ பைசாவை ரூபாயை மாற்றுறதை விட ரூபாயை பைசாவை மாற்றுறது தான் ஈஸி. அப்போ ரூபாய் 1 இஸ் ஈக்குவல் டு 100 பைசா, அது நமக்கு தெரியும். தேர்ஃபோர் ரூபாய் 2 இஸ் ஈக்குவல் டு 2 × 100 200 பைசா. இப்போ ரெண்டுமே பைசாவில் மாற்றிட்டோம். அப்போ 75:200ன்னு எழுதுகிறோம். அதை நம்ம பின்னமாக எழுதினோம்னா 75/200. இப்போ 5ஆல் அடித்து கொடுக்கலாம். இப்போ 7ல் எத்தனை 5 இருக்கும்? 1. மீதம் 2. அப்போ 25. 25ல் எத்தனை 5 இருக்கும்? 5 இருக்கும். அப்போ 1 5 15. இப்போ கீழே 20ல் எத்தனை 5 இருக்குது? 4 5 20. அப்போ 4 போட்டுக்கிட்டோம். மீதம் இருக்கிற ஜீரோவை அப்படியே போட்டுக்கிட்டோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 15/40ன்னு எழுதிட்டோம். இதை இன்னுமே நம்ம சுருக்கலாம், அடித்து கொடுக்கலாம், அதாவது எளிய வடிவத்துக்கு மாற்றலாம். எப்படின்னா 3 15 8 40. அப்போ 3/8ன்னு வரும். அதை 3:8ன்னு எழுதணும். இதுதான் இதுக்குரிய விடை. இப்போ வினா எண் 2 கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுக. இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது சரியா தவறான்னு கண்டுபிடிக்கணும். வினா எண் 1 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் 13:10. இப்போ இது சென்டிமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. அப்போ இதை நம்ம மீட்டராக சென்டிமீட்டராக மாற்றிக்கிடுவோம்.
1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 130 இந்த 1 மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றிட்டோம். அதனால் 130:100ன்னு எழுதுகிறோம். இந்த பக்கமும் 0வை கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ 13:10. இதுதான் அவங்க கொடுத்த விடை. அப்போ சரிதான், விடை சரி. இப்போ வினா எண் 2, விகிதத்தின் ஏதேனும் ஓர் உறுப்பின் மதிப்பு 1 ஆக இருக்காது. இப்போ விகிதம்னா இஸ்டுன்னு சொல்லி எழுதுகிறோம். அதில் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1 இருக்காதுன்னு கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது, இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 1:2, 2:1, 3:1, 1:4. இந்த 4லையுமே பார்த்தோன்னா 1ன்ற உறுப்பு வரதானே செய்யுது. அப்போ அவங்க கொடுத்துருக்கிற வாக்கியம் தவறு. விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1 இருக்கலாம், ஆனால் அவங்க இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் விடை தவறு. இப்போ வினா எண் 3, கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க. அப்போ அவங்க ஒரு விகிதம் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய எளிய வடிவம் கேட்குறாங்க. எளிய வடிவம்னா என்னென்னா, அதை கேன்சல் பண்ண முடிஞ்சால், அடித்து கொடுக்க முடிஞ்சால் வாய்ப்பாடை வச்சு அடித்து கொடுத்து கடைசி வரைக்கும் அடித்து கொடுத்து வர்றதா எளிய வடிவம். இப்போ 15:20ன்னு இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? பின்னமாக 15/20ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இது 3வது வாய்ப்பாடு, 5வது வாய்ப்பாடால் அடிக்கலாம். அது எளிமைக்காக இங்கே அந்த வாய்ப்பாடையே கொடுத்துருக்குறோம். 3×5 15, 4×5 20. அப்போ 3×5 15, 4×5 20ன்னு அடிக்கிறோம். அப்போ 3/4ன்னு வருது. இப்போ விடை என்னது? 3:4. இப்போ அடுத்த வினா எண் 2, ரோமன் லெட்டர் 2, 32:24. இதை பின்னமாக எழுதிக்கணும். 32/24. இதை நம்ம 8வது வாய்ப்பாடால் அடிக்கலாம். இப்போ இங்கே வாய்ப்பாடையும் கொடுத்துருக்குறோம். 4×8 32, 3×8 24. அப்போ 4×8 32, 3×8 24ன்னு அடிச்சிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 4/3ன்னு கிடைக்குது. இதுதான் விகிதம், 4:3. இதுதான் விடை. இப்போ ரோமன் லெட்டர் 3, 7:15. அப்போ அதை பின்னமாக 7/15ன்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவான வாய்ப்பாடு எதுவுமே இல்லை. அப்போ இதை எளிய வடிவத்திற்கு நம்ம என்ன செய்ய முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. அப்போ அதை அப்படியே தான் எழுதணும். அப்போ இதற்குரிய விடை 7:15 தான் இதனுடைய எளிய வடிவம். இப்போ ரோமன் லெட்டர் 4, 12:27. இதை பின்னமாக 12/27ன்னு எழுதிக்கிறோம். இதை எந்த வாய்ப்பாடால் நம்ம அடிக்கலாம்னா 3வது வாய்ப்பாடால் அடிக்கலாம். 4×3, 4×3 12, 9×3 27. அப்போ 4×3 12, 9×3 27ன்னு அடிக்கிறோம். அப்போ 4/9ன்னு கிடைக்குது. அதை விகிதத்தில் எழுதணும்னா 4:9. இதுதான் எளிய வடிவம். இப்போ வினா எண் 5, ரோமன் லெட்டர் 5, 75:100. இதை பின்னமாக எழுதுகிறோம். 75/100. இப்போ இதை எந்த வாய்ப்பாடால் அடிக்கலான்னா 25வது வாய்ப்பாடு. 3×25 = 75. 4×25 = 100. அப்போ 3×25 75, 4×25 100ன்னு அடிச்சிடறோம். அப்போ 3/4ன்னு கிடைக்குது. அதை 3:4ன்னு எழுதிடணும். இதுதான் எளிய வடிவம். வினா எண் 4, அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. இப்போ அந்த நேரம், அதாவது எவ்வளோ நேரத்தில் அவங்க நடக்கிறாங்கன்றது சேமாக இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. அகிலனும் 1 மணி நேரத்தில் தான் நடக்கிறான், செல்வியும் 1 மணி நேரத்தில் தான் நடக்கிறான். அதனால் அந்த நேரத்தை நம்ம விட்டுறலாம். அந்த தொலைவை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிறோம். அகிலன் 10 கிலோமீட்டர் நடக்கிறான், செல்வி 6 கிலோமீட்டர் நடக்கிறா. இப்போ அதை வச்சு நம்ம எளிய வடிவுக்கு கொண்டு வரலாம். 1 மணி நேரத்தில் அகிலன் நடந்த தொலைவு = 10 கிலோமீட்டர், செல்வி நடந்த தொலைவு = 6 கிலோமீட்டர். இப்போ தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் 10:6, which is equal to, இதை பின்னமாக எழுதணும், 10/6. இப்போ இதை நம்ம 2வது வாய்ப்பாடால் அடிக்கலாம். I2 10, மூவி2 6. அப்போ 5/3ன்னு நமக்கு கிடைக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5:3. இப்போ இதுதான் இதற்குரிய விடை. இப்போ வினா எண் 5, ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ₹5. நிறுத்த கட்டணம்னா இப்போ அந்த 2 வீலர் ஸ்டாண்டில் போய் நிறுத்துகிறோம், சைக்கிள் ஸ்டாண்டில் போய்
அதை நிறுத்துவதற்கு ஒரு நாளைக்கான கட்டணம் ரூபாய் 5. மேலும் ஓர் இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் ரூபாய் 15. இப்போ சைக்கிளுக்கு ரூபாய் 5, மோட்டார் வாகனத்துக்கு அதாவது 2 வீலர்ஸ்க்கு வந்து ரூபாய் 15. மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. விடை: மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ரூபாய் 5, மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் ரூபாய் 15. அப்போ இதை எப்படி விகிதத்தில் எழுதலாம்? 5:15ன்னு எழுதலாம். அதை பின்னத்தில் எழுதணும்னா 5/15. இப்போ இது 5ஆம் வாய்ப்பாடால் அடிக்கலாம். 4×5 5, 3×5 15. அப்போ 1/3ன்னு வருது. அதை 1:3ன்னு எழுதலாம். இதுதான் இதற்குரிய விடை.